வருகிறார். இந்த கோயிலுக்கு எப்படி சீரணி நாகபூசணி அம்மன் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் 2025 இங்கே தேர் திருவிழா எப்படி செய்கின்றார்கள் என்று தான் பார்க்க போகின்றோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மாண்ட மாளிகை மாதிரி இருக்கும். கோவிலுக்குள்ளே எப்படி இருக்கிறது, உள்வீதி உலா சுவாமி எப்படி சுற்றி வருகின்றார், வெளி வீதி உலா எப்படி இருக்கிறது, வெளி வீதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இந்த கோயிலுக்கு எப்படி வாரது, அதே மாதிரி கோயிலுக்கு வருகின்ற காவடிகள் பக்தர்கள் இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்று சொல்லி அற்புதமான காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இதோட யூடியூப் சேனலை முதுமுறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் என்கின்ற ஒரு ஊர். சண்டிலிப்பாய் சீரணிப்பதி அருள்மிகு ஸ்ரீ நாகபூசணி அம்பாள் தேவஸ்தானம். இந்த ஆலயத்துக்கு எப்படி வரேன்னு சொன்னால் அதில் வந்து சண்டிலிப்பாய் சந்தி இருக்குது. சண்டிலிப்பாய் சந்தி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் இருக்குது. மானிப்பாய் யாழ்ப்பாணத்திலேருந்து அன்னளவா வந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சண்டிலிப்பாய் சந்தி என்று சொல்லி சர்ச் பண்ணினாலும் சரி, சீரணி அம்மன் ஆலயம் என்று சொல்லி சர்ச் பண்ணினாலும் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரலாம். இந்த ஆலயத்துக்கு இப்படித்தான் உள்ளே செல்வது. வசந்த மண்டப பூசை இப்பொழுது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு சுவாமி தேரிலே ஏறுவார் அப்படி என்று சொல்லியிருந்தாங்க. நான் முதன்முறையாக வாரன். ஆலயத்தை ஒரு இருபுற வீதியிலே மணிக்கடைகள் இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. கச்சான் கடைகள், மணிக்கடைகள். இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு உள்ள வந்துட்டோம். வந்தாலே உங்களுக்கு தெரியும், மேலே பாருங்க ஆலயத்தினுடைய முன் வளைவு. அப்படி ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான ராஜ கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு ராஜ கோபுரம் தான். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைய நாள் தேர் உற்சவம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி அழகாக நாங்கள் அற்புதமாக அந்த காட்சிகளை அணுவாக பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாங்கள் ஆலயத்துக்குள்ளே செல்ல போகிறோம். 3 சித்திர தேர்கள் இன்றைய தினம் தேர் உற்சவத்திலே வெளியிலே பக்தர்கள் அந்த 3 சித்திர தேரை இழுக்கப் போகிறார்கள். சித்திர தேர்கள் பாருங்கோ ஆயத்தமாக இருக்கிறது. 3 மிக பிரம்மாண்டமான சித்திர தேர்கள். பக்தர்கள் இப்போது தேங்காயெல்லாம் வைத்து தேரை எழுப்பதற்காக ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கோயில் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இப்போ நாங்கள் உள்ளே போய் வசந்த மண்டப பூசை முடிவடைந்திருக்கிறது. சுவாமி எப்படி உள்வீதி உலா கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்க போகின்றோம். பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஆலயம். இப்பொழுது வசந்த மண்டப பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஆலயத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். வண்ணமயமான ஓவியங்கள் ஆலயத்தினுடைய முன் வில் மண்டபத்திலே காணப்படுகிறது. அருமையான கோபுரம். இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போவோம். உள்ளே ஏராளமான பக்தர்கள் உள்ளே நிற்கின்றார்கள். 9:56 இன்னும் சுவாமி வசந்த மண்டபத்திலே இருந்து புறப்படவில்லை. ஆலயத்துக்குள்ள நாங்கள் வந்துவிட்டோம். வசந்த மண்டப பூஜை தற்சமயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பக்தர்கள் வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே இருக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கோ. இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி அப்படியே உள்வீதி உலா வருவார். எப்படி உள்வீதி உலா கொண்டு செல்ல போகின்றார்கள் சொல்லி நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தினுடைய உட்புறத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலே ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் நிற்கிறோம் பாருங்க. தெற்கு பிரகாரத்தில் அப்படியே நேர வசந்த மண்டபம் இருக்கிறது. தெற்கு பிரகார வீதி எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் சட்ட நேரத்தில் இந்த வீதியில் 3 சித்திர தேர்களும் உலா வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது தெற்கு பிரகாரத்திலும் அப்படியே நாங்கள் நேராக வசந்த மண்டபத்துக்கு அப்படியே செல்ல போகிறோம். இவ்வளவு பக்தர்கள் என்று பாருங்க மக்களே. எல்லாம் பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமான ஓவியங்கள், அலங்காரங்கள்னு சொல்லி காட்சியும் ஆலயத்தினுடைய உள் மண்டபம் உட்பிரகாரம் எப்படி இருக்குது என்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. அழகிய வண்ணமயமான வர்ண தூண்கள். உண்மையிலே நான் முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு வரேன். பார்க்கவே அந்த உள் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல என்கின்ற அந்த உணர்வு வருகிறது. அப்படியான ஒரு வேலைப்பாடு. 10:13 இப்பொழுது ஒவ்வொரு சுவாமிகளையும் தூக்குகின்ற அற்புதமான அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பக்தர்கள் திரண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க.
வடக்கு வாசல் வீதியூடாக சுவாமி செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தை சுற்றி வந்து வசந்த மண்டபத்துக்கு அருகிலே சுவாமி நிற்கிற அந்த காட்சி. மணி 32 ஆகிறது. இன்னும் ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வசந்த மண்டபத்துக்கு அருகில் நிற்கிறோம். இன்னும் சுவாமி வெளி வீதி உலா வரவில்லை. இன்னும் மல்லாரி வந்து வாசிப்பார்கள். அதோட சுவாமி எப்படி வெளி வீதி உலா கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அப்படியே நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு சுவாமிகளும் வெளி வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். விநாயக பெருமான் இப்பொழுது வெளிவிதி உலா வந்து அடுத்து முருக பெருமான் வெளிவிதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அடுத்து சீரணி அம்பாள் அப்படியே வெளியிலே வருகின்றாள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அற்புதமான காட்சிகளை வந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங்காரம் செய்வதற்காக அடியவர்களுடைய தோள்களிலே ஆடி ஆடி அசைந்து அசைந்து ஆலயத்துக்கு முன்னாலே இவ்வளவு பக்தர்கள் இந்த நேரம் திரண்டிருக்கிறார்கள் சொல்லி பாருங்க. இன்னும் சற்று நேரத்தில் 2025ஆம் ஆண்டு சீரணி ஸ்ரீ நாகபூசணி அம்பாள் ஆலயத்தினுடைய சித்திரத்தை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிலே வர இருக்கிறாள். தத்துவார்த்தபூர்வமான கெந்திர வழிபாடு முன் மண்டபத்திலே சுவாமி வந்து நிற்கின்ற அற்புதமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய பிரதம குருவாக அது மட்டுமல்ல ஆலயத்தினுடைய வாழ்விக்கிற தாயல்லவா அவ்வாறு நாம் வாழ்விக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் சங்கார திருவிழாவுக்கு வருகிறது வருகிறவர்களுடைய பதவி பெற்றவர்களாக திரும்புவோமாக இருந்தால் அனுதினம் சீரனை தாக்கி வந்து வருவதற்கு பெற்ற பலனை இன்றைய ஒரே நாளிலே நாங்கள் பெற்றவர்களாக மாறிக்கொள்வோம். அதற்காகத்தான் இன்றைக்கு லட்சம் மக்கள் ஒவ்வொரு சுவாமியும் இன்னும் சற்று நேரத்தில் தேரில் வந்து ஏறப்போகின்றார்கள். இப்பொழுது உள் மண்டபத்தில் இடம்பெற்ற அந்த பூஜை வழிபாடுகளையும் வெளிவிதி உலாவிலே மக்கள் நிற்கின்றதையும் பக்தர்கள் நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றுவதையும் பார்த்துருப்பீங்க. இப்பொழுது சுவாமியை வெளியிலே கொண்டு வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. 10:47 சரியாக வெளி சுவாமியை கொண்டு வருகிறார்கள்.
ஒவ்வொரு சுவாமிகளும் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் எல்லோருமே திரண்டு இந்த அற்புதமான காட்சியை இந்த சண்டிலிப்பாய் இந்த பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு நாகபூஷணி அம்பாள் சண்டிலிப்பாய் ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டு தேர் உற்சவத்தை வந்து கண்டுகளித்து கொண்டிருக்கிறாங்க. தேர் முடி மண்டபத்துக்கு மேலே சுவாமி தாமரை இதழ்கள் மாறி மலை பொழிவது போல இருக்கின்ற அந்த பூ மலை பொழிய பக்தர்களால் மெதுவாக அப்படியே தூக்கி வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஏனைய சுவாமிகளும் ஏனைய 2 தேர்களை வந்து சென்று விட்டார்கள். இவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல நிற்கிறார்கள் சொல்லி பாருங்கள். முருகப்பெருமான் தேரில் ஏறுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சித்திர தேர். இதே போல பிள்ளையார் தேரிலே ஏறிவிட்டார். இன்றைய கதாநாயகி சீரணி நாகபூஷணி அம்மன் என்னும் சட்ட நேரத்திலே தேரிலே ஏறப் போகின்றார். எவ்வளவு பக்தர்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள் சொல்லி பாருங்க. பிரதிஷ்டைக்காக அப்படியே தேருக்கு பின்னாலே வந்து நிற்கிறோம். பக்தர்களை பாருங்க. ஆலயத்தினுடைய நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த வீதிக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, மக்கள் எல்லாம் திரண்டு சென்று கொண்டிருக்கிறாங்க. அதோட பர்வ காவடிகள் ஏராளமாக ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய தெற்கு வாசலில் பாருங்க, சர்வத்தில் அமர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டியான வெயில் என்றதால் பக்தர்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு இந்த தாகசாந்தி நிலையத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 11:22 சரியாக 3 பேர்களுடைய சுவாமிகளினுடைய திரைகள் வந்து விலக்கி அற்புதமாக பக்தர்களுக்கு காட்சி தந்து அங்கே தேங்காய் உடைக்கிற அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். பாருங்க, பக்தர்கள் தேங்காய்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு வடக்கயிறை கொடுக்கிற அற்புதமான காட்சி. வடத்தினை பிடிப்பதற்காக பக்தர்கள் பாருங்க இப்படி போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பாருங்க. அம்பாளினுடைய தேரினுடைய வடக்கயிறு இப்பொழுது பக்தர்கள் பற்றி பிடிக்கின்ற அற்புதமான காட்சிகளை வந்து நாங்கள் இந்த அம்பாளினுடைய சன்னிதானத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளையாருடைய தேர் அற்புதமாக அசைந்து செல்கிற காட்சியோட முருகப்பெருமானுடைய தேரை பக்தர்கள் இழுக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாளினுடைய தேர் 2025ஆம் ஆண்டு பக்தர்கள் பக்தியோடு அப்படியே கோபுரத்தோடையும் நாங்கள் பக்தர்கள் இழுக்கிற அந்த அற்புதமான காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக 11:35 பிறகு இந்த சித்திர தேர்களை வந்து பக்தர்கள் பக்தியோடு இந்த ஆலயத்தில் இழுத்திருந்தார்கள்.
முருகப்பெருமானுடைய தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஆலயத்தினுடைய மேற்கு வாசல் பக்கத்திலே நாங்கள் நிற்கின்றோம். இன்று சீரணியில் கோயில் கொண்ட எங்களுடைய சீரணி தாயாரின் ஆலய மகோற்சவ தினங்களிலே இன்று அதாவது ரதோற்சவம் சிறப்பாக வெகு சிறப்பாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. இந்த ரதோற்சவத்திற்கு வருகை தந்த அனைத்து அடியவர்களுக்கும் அம்பிகை அவரவர்கள் கேட்ட வரங்களை அம்பிகை அள்ளி கொடுப்பாள் என்பதில் எந்தவித ஒரு ஐயப்பாடும் இல்லை. தூய மனதுடன் வந்து அடியவர்கள் என்ன வரங்களை கேட்கிறார்களோ அத்தனையும் அள்ளித்தரும் எங்களுடைய சீரணி தாயார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஆலயத்தினுடைய வரலாறை சொல்ல சொன்னீர்கள். சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் 2025ஆம் ஆண்டு தேர் உற்சவம் சிற்பங்கள் இந்த 3 சித்திர தேர் வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இந்த சித்திர தேர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இந்த சித்திர தேரில் உள்ள சிற்பங்கள் எப்படி இருக்குது, உருவியல் அம்சங்கள், சில்லு வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச வரை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். முதலாவது நாங்கள் பிள்ளையார் தேர், அதுக்கு அடுத்ததாக முருகன் தேர், அதுக்கு பிறகு அம்மனுடைய தேரை வந்து பார்க்கலாம். இது வந்து பிள்ளையாரனுடைய தேரை பாருங்க. இது கூரை வேலைப்பாடு, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சிற்பாச்சாரியர்களுடைய கைவண்ணத்திலே உருவான ஒரு சித்திர தேர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தேர் வந்து அலங்காரங்கள் அதிகமாக கொண்ட ஒரு தேர், பிள்ளையாரனுடைய தேர். இல்லை 2 குதிரைகள் பாய்வது போல தோற்றத்தில் இருக்கிற 2 குதிரைகள். அதுக்கு பிறகு அலங்காரங்கள் சட்டியான ஒரு அலங்காரம் உள்ள ஒரு அதிகம் அலங்காரம் உள்ள ஒரு தேராக நான் இந்த தேரை வந்து பார்க்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது மேற்பகுதி, இது அலங்கார வரி என்று சொல்வார்கள். அதிகமாக அலங்காரங்கள் இந்த இடத்திலே போடப்படும். இடநடுவிலே வர அலங்கார வரி. அப்படி இதில் வந்து குதிரை சிற்பங்கள், ஜாலி சிற்பங்கள் வரும். இதில் பல சிற்பங்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை பொருத்து சிற்பங்கள், பொருத்துவது. அதே போல் கீழே பாருங்க பிள்ளையார், தெய்வங்களுடைய சிற்பங்களை வந்து இதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படியே அடிப்பக்கத்தை பாருங்க, அலங்காரம் அப்படியே பொழிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. இப்படி சுற்றி இப்படி அலங்காரம் வருகிறது. இதெல்லாம் கலை நயம் மிக்க ஒரு பார்வையாக இதை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாருக்கு வந்து உம்மனா போட்டு செதுக்கியிருக்காரு. சற்று வித்தியாசமாக இருக்குது இந்த சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம். இது வந்து பூ அலங்காரம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து அன்னப்பட்சி அலங்காரம். இப்படியே கொடி அலங்காரங்களோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த சித்திரத்தினுடைய உட்புற வேலைப்பாடுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உட்கூரை வேலைப்பாடுகள், இது பவளக்கால் என்று சொல்கிறது. இதனுடைய பவளக்கால் வேலைப்பாடுன்னு சொல்கிறது. ஏற்கும் ஒரு பேர் இருக்குது, நான் படிச்சுட்டேன்னு சொல்கிறேன் மக்களே. அருமையான சிறிய சில்லு. இந்த சில்லில் அலங்காரங்கள் பாருங்கள். ஏனைய 2 சில்லையும் வந்து இதனுடைய வர்ண வேலைகள் சற்று வந்து வித்தியாசமாக இருக்கும். வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற சித்திர தேரை வந்து ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு சித்திரத்தை. நான் இந்த தேரை அதிகமாக எடுக்கிறேன்னு சொன்னால், நான் இப்போது பிள்ளையாருடைய தேரில் இவ்வளவு அதிகமான அலங்காரங்கள் இருந்து நான் எப்போவுமே வந்து பார்த்தது. அவ்வளவு தூரம் அலங்காரம். அற்புதமான இந்த தேர் வருடத்துக்கு ஒரு முறை. நாங்கள் இப்பொழுது அடுத்த சித்திர தேரை வந்து பார்க்க செல்லலாம். முருகப்பெருமானுடைய தேரை பக்தர்கள் பக்தியோடு வடம் பிடித்து வர காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானுடைய சித்திரத்தேர் எப்படி சிற்பங்கள் இருக்கிறது, உருவவியல் அம்சங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது கூரை வேலைப்பாடுகளை பார்த்து கொள்கிறோம். கலசம், அப்படியே கூரை. யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆலயங்களிலும் சிற்பங்கள், சித்திரங்கள், செதுக்கல்கள் உள்ளே சற்று வித்தியாசமாக இருக்கும். இல்லை நீங்கள் பார்த்தாலே சில்லுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். இதில் பார்த்தா குதிரை வந்து பொன்னுற வர்ணம் வந்து குதிரைக்கு வந்து பூசி இருக்கிறார்கள். 2 சிறிய குதிரைகள். அதே போல் அடிப்பாகம் இப்பொழுதும் சிற்பங்களால் நிரம்பப்பட்டிருக்கும். பாருங்கள், ஜாலி உருவம். இதில் வந்து அலங்காரம் இல்லை. இப்போ இந்த இடங்களெல்லாம் அலங்காரங்கள் வந்து வரும் வளமையாக. இல்லை அலங்காரம் இல்லை, ஆனால் சிற்பங்கள் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து சொல்வது கொடி அலங்காரம் என்று சொல்கிறது. இது கொடி அலங்காரம். இது நாசித்தலையும், இது கஜசிங்கம். அதே போல் முன்னுக்கு வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலே பாருங்க எப்படி இருக்குண்டு. இது உட்கூரை வர்ண அலங்காரம். அப்படியே நாங்கள் தேரை சுற்றி பார்ப்போம். நல்ல குதிரை அலங்காரங்கள். அதே போல் சில்லு பாருங்கள். இதுவும் வர்ணம் சற்று வித்தியாசமாக, இந்த சில்லுக்கு வர்ணம் பூசுவதே சற்று வித்தியாசமாக இருக்கும். இது மஞ்சள் வர்ணம், வெண்ணிற மஞ்சள் வர்ணம். கூரை வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தேரை சுற்றி நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை வரும் தேர். இப்படி அழகியல் அம்சங்களையும் நான் எந்த கோயில் போனாலும் காட்டுறது
உண்டு. சில கோயில்களுடைய சிற்பங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் எங்களுடைய யாழ்ப்பாணத்து சிற்பாச்சாரியனுடைய கைவண்ணத்திலே உருவான சித்திர தேர்கள். எப்படி இருக்குன்றாங்க. நாங்கள் தேரை சுற்றி வந்துட்டோம். அழகிய ஒரு சித்திர சிற்பத்தேர் முருகப்பெருமானுடைய ரதத்தினை இப்பொழுது நாம் பார்த்தோம். அம்பாளினுடைய தேரை எப்படி படம் பற்றி பக்தர்கள் இழுத்து கொண்டு வருகின்றார்கள் சொல்லி பாருங்க. உண்மையிலே வரலாறு எங்களுடைய கும்பாபிஷேக மலரிலே சிறப்பாக அந்த ஆலயத்தின் தன்மைகளை நாங்கள் பிரசுரித்திருக்கின்றோம். இருந்தாலும் நீங்கள் கேட்டதற்கு இணங்க இது தானாக தோன்றிய ஒரு அம்மன் சீரணியிலே சீரணி வளவிலே சீரணியை பூர்வீகமாக கொண்ட மக்களின் கனவிலே அம்பிகை தோன்றி தனக்கு குடில் அமைத்து வழிபடச் சொன்னார்கள். அந்த வகையிலே அந்த எங்களுடைய மூதாதையர் சீரணியிலே வாழ்ந்த மூதாதையர் குடில் அமைத்து அப்பொழுது வழிபட்டு வந்தார். உண்மையிலே நான் கஷ்டப்பட்டேன் அம்மா, நான் என்னென்று இதை எடுத்து செய்வது என்று சொல்லும் பொழுது அம்பிகை ஒரு கனவிலே தோன்றி ஒரு மொட்டை தென்னையை காட்டி இந்த தென்னையிலே இருந்து நீங்கள் அபிஷேகம் எனக்கு செய்யும்படி கூறியிருந்தார்கள். அப்போ அம்மா அது மொட்டை தென்னையே என்னண்டு அதில் இளநீர் வரும் என்று சொல்ல நீ சென்று வாரண்டு சொல்லியிருக்கிறார். இது ஒரு சிறப்பு. அப்போ அவர் சென்று பார்த்த பொழுது அங்கே இளநீர் பாலை குலைகள் இளநீர் தேங்காய் எல்லாம் இருந்தபடியால் அவர் மிகவும் அகமகிழ்ந்து அந்த இளநீரை எடுத்து அபிஷேகம் செய்து அப்படிப்படியாக குடியில் அமைத்து ஆலயத்தில் குடியில் அமைத்து பிறகு உண்மையிலே நாங்கள் மறக்கக்கூடாது சீரணி மக்களின் சரியான முயற்சியினால் அரும்பாடுபட்டு அவர்கள் மெல்ல மெல்லமாக அதே போன்று இந்த குடில் அமைத்த இடத்தை சுற்றி உள்ள சீரணி மக்கள் தங்களுடைய காணிகளை மனமுவந்து அம்பாளின் ஆலயம் பெருப்பிப்பதற்கு அதாவது பிரம்மாண்டம் ஆவதற்கு தங்களுடைய சொந்த காணிகளை எதுவித பணமும் இல்லாமல் அவர்கள் மிகவும் சிறப்பாக கொடுத்து மெல்லமாக படிப்படியாக இந்த ஆலயம் வளர்ச்சி பெற்றது. உங்களுக்கு தெரியும் போர்த்துகேயர் காலத்திலே எல்லாம் எல்லா ஆலயங்களுக்கும் சற்று பின்னடைவு ஏற்பட்டது. அந்த வகையிலும் அம்மனுடைய ஆலயம் பின்னடைவு ஏற்பட்டாலும் சிறிது பின்னர் தலை நிமிர்ந்து மெல்லமாக வளர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு தெரியும் எல்லாவற்றையும் இப்ப இந்த குறுகிய நேரத்திலே சொல்ல முடியாது. பிரம்மாண்டமா ஓலை கொட்டிலாக இருந்து ஓடு போட்டு பிறகு இப்பொழுது ஃபிளட் பண்ணி வில்லு மண்டபம் அமைத்து மண்டபங்கள் உள் மண்டபம் வெளி மண்டபம் அழகிய சித்திர தேர்கள் மற்றது கைலாச வாகனம் மஞ்சம் என்று மிகவும் அழகாக பிரம்மாண்டமாக இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. முன்னாலே 2 குதிரைகளை கொண்ட ஒரு சிற்பத்தேர், அதுபோல சிற்ப வேலைகள் பாருங்க. முன்னுக்கு குதிரை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் குதிரை வரி அப்படின்னு சொல்றது. அதனால ஜாலி வரி ரேட்டில் குதிரையும் ஜாலியும் சேர்ந்திருக்கிற ஒரு வெளியில் அமைக்கிற சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு தேர். இதனுடைய அடிப்பகுதியை பாருங்க. இது அலங்கார வரி அப்படி என்று சொல்றது. அலங்காரம் தாமரை அலங்காரம் அப்படியே உள்ள செதுக்கல் அலங்காரங்கள் அப்படியே இருக்கும். மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேர். அந்தளவா ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும் இந்த தேர். அப்படியே தேரினுடைய மத்திய கரையில் இருக்கிற சக்கரங்களை பாருங்க. இந்த தேருடைய சக்கரத்துடைய வர்ணம் சற்று வித்தியாசம். சிவப்பு மற்றும் ஒரு மென்னிற சிவப்பு வர்ணத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இதனுடைய பின்பக்கத்திலே சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்க. பார்ப்பதற்கு அழகான ரம்மியமானது. உள்ளே வேலைப்பாடுகளை பாருங்க. வர்ணம் தீட்டி பல வருடம் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தேர் தான். உள்ளே இந்த குத்துக்கால் வேலைப்பாடை பாருங்க. வித்தியாசமான ஒரு குத்துக்கால் வேலைப்பாடு. வர்ணம் வித்தியாசமாக தீட்டி இருக்கணும். உள் வேலைப்பாடுகள் மணி தேர் மேலே மணி இருக்கிறது.
சில தேர்களில் வந்து இங்கேயும் வந்து மணிகள் இருக்குது, அந்த மணி தேர் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு குதிரைகளை வந்து இப்படி செதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி குதிரைக்கு நடுவிலே அலங்காரம். அப்படியே ஆலயத்தினுடைய வரலாறுகளை வந்து சிற்பமாக வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை செதுக்கல் என்று சொல்றது. முன்பகுதியை பார்த்துக்கொண்டு சில தேர்களில் 4 குதிரைகள் அல்லது 6 குதிரைகள் இருக்கும். 2 குதிரைகள் தான் அம்பாளினுடைய தேர். எல்லாம் கீழ் அலங்காரங்கள். வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற தேரை நாங்கள் அப்படியே ரசித்து பார்த்து கொண்டு வருவோம். இதெல்லாம் இந்தியாவில் வந்து தூண்களாக வடிக்கப்பட்டிருக்கு, கருங்கல் தூண்களாக. இங்கே ஆலயங்களே இப்பொழுது இல்லை. இந்தியாவை சென்ற பொழுது இப்படி தூண்களை பார்த்து குதிரை மாதிரியான தூண் பிரம்மாண்டமான ஒரு பெரிய தேரில் அம்பாள் எழுந்தருளி இருக்கின்றால் தேருடைய கலசத்தை வந்து கலசம் அப்படியே வந்து தேருடைய கூரை பகுதி அப்படியே இன்றைய நாள் வருவாயம்மா கல்யாணி கருமாரி கோமாட்டி நீயே கல்யாணி கருமாரி கோமாட்டி நீயே கல்யாணி கருமாரி கோமாட்டி நீயே. தாய் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சித்திரை பௌர்ணமி வந்து தாய்க்குரிய ஒரு விரத நாளாகும். அந்த வகையிலே எங்களுடைய தாயாரின் ரதோற்சவம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை பௌர்ணமியில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க. அதற்கு முன்னர் கொடியேறி, அதாவது 17ஆம் நாள், இன்று வந்து 17ஆம் நாள் தேர். இதற்கு ஆரம்பத்தில் முதலாம் நாள் 17 திருவிழாக்கள் நடந்து 18ஆம் நாள் தீர்த்தோற்சவம், அதாவது நாளை தீர்த்தோற்சவம். அப்போ 18 தினங்கள் மகோற்சவம் நடைபெறும். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வசந்தோற்சவம், அதாவது பூங்காவனம். காலையிலே அம்பிகைக்கு சங்காபிஷேகம் நடைபெற்று மாலையிலே பூங்காவனம், அதாவது வசந்தோற்சவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் என்பதையும் நான் இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு விரும்புகிறேன். ஆலயத்தினுடைய மேற்கு வாசல் கோபுரம், அதுக்கு நேர வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான மரத்தை வந்து வெட்டையில நல்ல ஒரு விஷயம். அப்படியே மரத்துக்கு நேர வந்து கோபுரம் இருக்கிறது பாருங்க. அப்படின்ற நாட்டில் இது மேற்கு வாசல் வீதியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதெல்லாம் அன்னதான மடங்கள். இதுலேயும் வந்து படையல் வைத்து மக்களுக்கு படையல் கொடுத்து ஆலயத்தை சுற்றி வர தாகசாந்தி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்க பார்க்கறது வந்து வடக்கு வாசல் வீதி. அதிகம் வெயில் என்றதால பக்தர்களுக்கு வந்து நீர் கொடுத்து கொண்டிருக்காங்க. தேருக்கு பின்னால் நிற்கிறோம் இவ்வளவு அடியவர்கள் பாருங்க மக்களே. நேர்த்தி கடன்களை இந்த தேருக்கு பின்னாலே இந்த வெயிலுக்குள்ளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இதில் வந்து ஆண்கள் அப்படியே வரிசையாக நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வரைக்கும் அது வரிசை போகுது. அது அப்படியே நீண்டு கொண்டு அப்படியே கோயிலை திரும்ப வரைக்கும் இருக்குது வரிசை. வடக்கு வாசல், ஆலயத்துடைய வடக்கு வாசல்லையும் ஒரு சிறிய ஒரு கோபுரம் இருக்கிறது. நாங்கள் அங்காலே பார்த்த ஒரு மேற்கு வாசல் கோபுரம், அப்படியே வடக்கு வாசல் கோபுரம். இப்பொழுது முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வடக்கு வாசலில் பக்தர்களை பாருங்க. நிலையம் வந்து தாகசாந்தி நிலையம் எல்லாம் இருக்குது. அற்புதமான ஒரு கோயில். ஒரு முறை வந்தால் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்க. 12 மணி 21 நிமிஷம். கடுமையான ஒரு வெயிலே நான் இங்கே பார்த்த ஒரு விஷயம், பக்தர்கள் அப்படியே பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றியான வெயில் ஆலயத்தில். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு ஆலயத்தினுடைய திருவிழா? சிறப்பாக இருக்கிறது. நான் நோர்வேலேருந்து வந்திருக்கிறேன். இந்த திருவிழா பார்க்குறா காட்டி தான் வந்தேன். இந்த திருவிழா சீரணி நாகம்மாள் கோயில் திருவிழா வந்து நயனாதீவுக்கு அடுத்ததாக சொல்ல வேண்டும். நல்லூர் திருவிழாக்கள் இதே மாதிரி இது முதல் சிறப்பாக இருக்கிறது. இந்த திருவிழாக்கு தேர் திருவிழாக்கு நிற்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாக இருக்கின்றது. நன்றி, உங்களை சந்தித்ததும் ஒரு சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஸோ இப்படி அடியவர்கள் வந்து ஆலயங்களுக்கு வருகை தந்த வண்ணம், வெளிநாடுகளிலிருந்தும் அதிகளவாக வருகை தந்த வண்ணமும் இருக்கின்றார்கள். 2023ஆம் ஆண்டு நாங்கள் புது நிர்வாகம் ஆலயத்தை பரிபாலிக்க நாங்கள் வந்து சேர்ந்தோம். அந்த வருடம் நவராத்திரி தினத்திலே ஒரு நாள் கேணியில், உங்களுக்கு தெரியும் இங்கே பல புகைப்படங்கள், அந்த காட்சியை உங்களுக்கு கண்முன்னால் கொண்டு வந்திருக்கிறோம். நாகம் வந்து கேணிக்குள்ளே வந்து நாகம், வெள்ளை நாகத்திலே முகத்தை, அந்த படத்தை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். முகம் வந்து அம்பிகையினோட முகம். அப்படியே அதை வந்து நாங்கள் பார்த்து அதை உங்களுக்கு சொல்லும் போதே எனக்கு
புல்லருக்கு உண்மையில் அவ்வளவு சிறப்பான ஒரு காட்சி. அதாவது கலியுகத்திலே தெய்வம் முன்னால் வராதென்று சொல்வார்கள். இருந்த பொழுதும் எங்களுடைய தாயார் எங்களுக்கு காட்சி தந்ததையிட்டு நாங்கள் இந்த மண்ணில் பிறக்க என்ன தவம் செய்தோமோ என்று நாங்கள் வியப்படைந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் வந்து அறிவிப்புகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதை சிறப்புக்குரிய வகையிலே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். ஆலயங்களிலே அறிவிப்புகள் எதுவும் தேவை அப்படின்னு சொன்னால் என்ன வந்து தொடர்பு கொள்ளுங்க. அவருடைய தொலைபேசி இலக்கம் நான் மறந்துட்டேன். அவர் டிரெக்டாகவே அவருடைய நம்பர் தருவேன். நீங்கள் தயவு செய்து நீங்கள் கதைக்கலாம். நல்ல ஒரு ஆழ்ந்த குரல் இவருக்கு இருக்குது. சீரணி அம்பாளினுடைய தேர் எனும் சட்ட நேரத்தில் இந்த தேர்முடி மண்டபத்துக்கு செல்ல போகிறது. எனவே இதுடன் தேர் திருவிழா முடிவடைய போகின்றது. நேரம் சரியாக 12:30 ஆகிறது. பறவைக்காவடிகளும் அது இலவாக வந்து கொண்டிருக்கிறது. அத்துடன் மக்களே, நான் மாலை நேரம் இந்திர விழாவுக்கு செல்ல போகிறதால நான் இப்போ வெளிக்கிறேன். காணொலியை வேகமாக போடுறேன். இந்திர விழா காணொலி வரும், மறக்காமல் காத்துருங்க. இந்த ஊரில் இந்த ஆலயத்துடைய வரலாறு எப்படி திருவிழா செய்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். பல காணொலிகள் தர காத்திருக்கிறேன். அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களை மனதில் நன்றி.